நெல் இடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸுங்க. நாங்கள் வந்து 2 மூட்டை வேவிச்சு போட்டோம். நேற்று ஒரு மூட்டை, இன்றைக்கி ஒரு மூட்டை. நெல் வந்து எங்கள் களத்தில் ஒரு மூட்டை தாங்க கிண்ட முடியும். ஏன்னா பூவரசு மரம், தென்னை மரத்து நெவுல்லாம் அரை களத்துக்கு வந்துடும். அதனால் ஒவ்வொரு மூட்டையை தாங்க வேவிச்சு போட்டோம். நல்லா ஊற வைக்கணுங்க. ஊற வச்சு வேவிச்சு ஒரு நாள் காய வச்சு நம்ம உள்ற அள்ளி கொட்டிட்டு மறுபடியும் இன்னொரு நாள் வந்து காய வைக்கணும். அப்போ தான் இடியாமல் இருக்கும். நான் வந்து 6 மணிக்கு எழுந்திரிச்சு நெல்லெல்லாம் கொட்டி தண்ணி ஊற்றிட்டேங்க. 4 மணி நேரம் ஊறணும். காலையில் நேரமாக ஊற வச்சுட்டு ஒரு 4 மணி நேரமாவது ஊறணும். நான் வந்து 6 மணிக்கு ஊற வச்சுட்டு 10 மணிக்கு வேவிக்க ஆரம்பிச்சேங்க. வேவிச்சு நம்ம அள்ளி கொட்டி தண்ணிலாம் வடிஞ்சதுக்கப்புறம் நல்லா கொட்டி பேசனில் அள்ளி கொட்டி நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் கிண்டணுங்க. சூட்டில் அந்த காலில் கிண்டக்கூடாது. கால்லையோ கையிலையோ கிண்டோம்னா கொஞ்சம் நெல் வந்து கொஞ்சம் அப்படியே சப்புன்னு போயிடும். ஆறுனதுக்கப்புறம் கிண்டணும். இது இல்லாத இதை வந்து நம்ம காய வச்சு பதமாக அள்ளி உள்ற கொட்டிட்டு 2 நாள் கழித்து மறுபடியும் இளம் வெயிலில் கொட்டி அரைச்சிட்டோம் அப்படின்னா இடியவே இடியாதுங்க. ஓகே, பாய்.